ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ எதிர்பார்ப்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். எனக்கு நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்த்துருந்தேன் ஒன்று. நம்மளுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அது நடக்கலை. அது ரொம்ப ஒரு மனவேதனையாக இருக்குது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்கு. நம்ம யார நம்பி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ, ஆனா அவங்க கடைசி நேரத்துல அது முடியாது, இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளோ ஒரு வேதனை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேதனையில யாரு அனுபவப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அ நான் பார்க்குறேன். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஆரம்பத்தில இருந்தே நிறைய கஷ்டங்களையோ, துன்பங்களையோ நிறைய பார்த்து வளர்ந்துட்டேன். சில நேரம் எனக்கு தோணும், என்னடா இது! இப்படி கஷ்டங்க மேல கஷ்டங்க, துன்பங்கள் மேல துன்பங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கே! நம்மளுக்கு எப்ப இது முடியும்? அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா, அது நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் அதிகமாயிட்டு தான் போகுது ஒழிஞ்சு, கம்மியாக மாட்டேங்குது. அது கம்மியே ஆக மாட்டேங்குது. அது அதிகமாயிட்டு தான் போகுது. இந்த கஷ்டங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ எல்லாமே அதிகமாயிட்டு தான் போகுது. ஆனா, ஒண்ணு சொல்றேன். கடிக்கிற மிருகங்கள கூட நம்பிடலாம். புரிஞ்சுதா? கடிக்கிற மிருகங்கள கூட நம்பி நம்ம அந்த காட்டுல இருந்துரலாம். ஆனா, இந்த நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? நடிக்கிற மனிதர்கள்கிட்ட நம்ம இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே சொல்றேன். நம்ம நடிக்கிற மனிதர்கள்கிட்ட நம்ம இருக்கவே முடியாது. அதுதான் நெஜம். ஏன்னா, நான் நெறையவே அடிபட்டுட்டேன். எனக்கு நடந்தத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாழ்த்தி பேசுறது. "உன்னால முடியாது. உன்னால என்ன முடியும்? உன்னால எதுவும் முடியாது." ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க. நம்ம எவ்ளோ நல்ல இடத்துக்கு போனாலும், "உன்னால அது முடியாது. நீ ஏன் இத பண்ற? எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தூக்கி வீசப்பட்ட மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய, நம்ம தகுதிய நம்ம உயர்த்தி காட்டணும். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து நம்ம தகுதிய நம்ம உயர்த்தி காட்டணும். நான் இப்ப அந்த முடிவுல தான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நான் என் காதுல வாங்கி போட்டுக்க மாட்டேன். எனக்கு என் கணவர் சப்போர்ட் இருக்கு. எனக்கு என் கணவர் சப்போர்ட் இருக்கு. என் கணவர் எனக்கு ஏதாவது சொன்னா மட்டும் தான் நான் பயப்படணும். நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எல்லா சப்போர்ட்டும் என் கணவர் பண்றாரு. என்னை யார் தூக்கி வீசப்பட்டு என்ன பேசப்பட்டாங்களோ, நான் அவங்க முன்னாடி நான் என் வாழ்க்கை தரத்த நான் உயர்த்தி காட்டுவேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இந்த இந்த டாபிக் நான் பேசிட்டு இருக்கிறேன். நெறைய பெண்களுக்கு இந்த மாரி நடந்துட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன் வீட்ல. ஆனா சில பெண்கள் வெளிய சொல்றதில்ல. நானும் அப்படிதான் சொல்லாம தான் இருந்தேன். இத்தன நாளா நான் எதுவும் பேசல. பட் என்னை பேச வச்சுட்டாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தன பேத்துக்கு இந்த மாரி நடக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பின்ன யார் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கல. எனக்கு என்னோட வாழ்க்கையில நடந்தத மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரையிலயும். நான் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கனால நான் எத பத்தியுமே நான் பேசிக்கல. என்னோட கஷ்டங்கள், என்னோட துன்பங்கள் இத மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், எதுக்காக ஆரம்பிச்சேங்கிறதும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாரி தான் ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க. நம்ம அவங்க முன்னாடி நம்மள உயர்த்தி காமிச்சுக்கணும். நம்மளுக்கு துணையா அந்த கடவுள் இருக்காரு. இல்லையா? நம்மளுக்கு அந்த துணையா நம்மளுக்கு கடவுள் இருக்காரு. நம்மளுக்குன்னு குடுத்த கை, கால் இருக்கு. கடவுள் குடுத்த கை, கால் இருக்கு. நம்மளால என்ன முடியும்? அத பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. அத பத்தியெல்லாம் எதுவுமே நெனச்சுக்காதீங்க. யாரு உங்கள தூக்க வீசப்பட்டாங்களோ, அந்த மாரி ஆளுங்கள நீங்க சேர்த்திக்காதீங்க. அந்த மாரி ஆளுங்க கூட்ட நீங்க உறவு வச்சுக்காதீங்க. அவங்க ஒரு நாள் நம்மளை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி காட்டிக்கணும் நம்ம நெலைமைய. இல்லையா? யாரு நம்மள தாழ்த்தி பேசினாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க உங்களை உயர்த்திக்கங்க. அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க அதாவது உங்க தகுதிய நீங்க உயர்த்திக்கிட்டீங்கன்னா, அவங்க தேடி வருவாங்க ஒரு நாள் உங்களைய. நான் அப்படிதான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். என்னோட தகுதிய நான் உயர்த்திக்கணும். அப்ப அவங்களா தேடி வருவாங்க என்னைய. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில நடந்தத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.